சரிகமபா சீனியர் சீசன் 5 வந்துட்டு கோலாகலமா ஸ்டார்ட் ஆகியிருக்குது. முதலாவது இன்ட்ரடக்ஷன் ரவுண்ட் தான். இந்த ரவுண்ட்ல நம்மளோட போட்டியாளர்கள்லாம் சூப்பரா கலக்குறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. இது சம்மந்தமான ஒரு ப்ரோமோ வெளியாயிருந்தது. அதுல என்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். முதல்ல மெகா ஆடிஷனுக்கு, அதாவது சீனியர் சீசன் 5ஓட மெகா ஆடிஷன்ல முதலாவது பாடியிருக்கக்கூடிய நம்மளுடைய போட்டியாளர் யாரு அப்படின்னு சொன்னா அருண் ராஜேந்திரன். அவங்க தான் பாடியிருப்பாங்க. சும்மா வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அதை தொடர்ந்து முதலாவது போட்டியாளராக செலக்ட் ஆயிருப்பாங்க. இவங்க இந்த இன்ட்ரடக்ஷன் ரவுண்ட்ல சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. தனியே தனியே என்ற பாடலை தான் அவ்வளவு சூப்பரா பாடியிருக்கிறாங்க. அவ்வளவு வரவேற்ப பாராட்ட நம்மளோட நடுவர்கள்ட்ட இருந்து வாங்கியிருக்கிறாங்க. நம்மளோட விபி சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா நீ டாப் 5க்குள்ள இருப்ப அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த அளவுக்கு வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கிறாரு. இதை தொடர்ந்து நம்மளோட சிவானி மெகா ஆடிஷன்ல அவ்வளவு கலக்கிருப்பாங்க. அவ்வளவு ஒரு பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்திருப்பாங்க. அப்படி பவர்ஃபுல்லான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தவங்க இந்த இன்ட்ரடக்ஷன் ரவுண்ட்ல அவங்களோட டேலண்ட காட்டாம விட்டுருவாங்களா என்ன? சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. என்ன பாடல் அப்படின்னு சொன்னா ராவடி பாடலை தான் சூப்பராகவே பாடி அசத்திருக்கிறாங்க. ஒரே ஆட்டம் பாட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருமே எழுந்து நின்று ஆடக்கூடிய மாதிரியான ஒரு அட்டகாசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. அதோட நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச நடிகை நம்மளோட தேவயானி, அவங்களோட மகள் இனியாவுமே சூப்பராக ஏதோ பாடல் பாடி இருக்கிறாங்க. அதுக்கு கோல்டனுமே வாங்கியிருக்கிறாங்க. இந்த ஒரு பாடலை பார்த்து நம்மளுடைய தேவயானி அவங்க நெகிழ்ச்சி அடைந்திருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம அவருமே சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கிறாரு. தன்னோட அண்ணனை மேடைக்கு அழைத்து அவங்க எனக்கு அம்மா அப்படின்னு சொல்லி நெகிழ வச்சிருக்கிறாரு. இதை தொடர்ந்து நம்மளுடைய செந்தமிழன் பாடியிருக்கிறாரு. ஆனா என்ன பாடல் அப்படின்னு சொல்லி தெரியல. நம்ம எல்லாருக்குமே தெரியும் செந்தமிழன் கரூர்ல இருந்து தான் வந்திருக்கிறாரு. கரூர் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே நமக்கு யாரு முதல்ல ஞாபகம் வருவா? நம்மளோட ஜோஸ்ரீ தான். ஜோஸ்ரீமே இந்த சீசன் 5க்கு வந்திருக்கிறாங்க. அதுவும் ஒரு சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கிறாங்க. நம்மளோட கரூர் இருந்து செந்தமிழன் பாடிட்டு இருக்கிறாரு. அவருக்கு சப்போர்ட் பண்ணதான் நம்மளோட ஜோஸ்ரீ வந்திருக்கிறாங்க. ஜோஸ்ரீ வந்ததுக்கு அப்புறமா செந்தமிழன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, இந்த பாப்பா கரூர் மண்ணையே அவ்வளவு பெருமைப்படுத்திருக்கு. அதை தொடர்ந்து நானுமே பெருமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஜோஸ்ரீயுமே தன்னோட அன்பை வெளிக்காட்டியிருப்பாங்க. ஜோஸ்ரீ இந்த சீசன் 5ல வந்தது ஜோஸ்ரீயோட ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு. அவ்வளவு கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு ப்ரோமோ வந்தாலுமே அந்த ப்ரோமோவுக்கு ரசிகர்கள் என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா, திவினேஷோட என்ட்ரியை தான் எதிர்பார்க்கறாங்க. திவினேஷ் பாடணும், திவினேஷ் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பா தான் இருக்குது. எந்த ஒரு ப்ரோமோவாக இருந்தாலும் சீசன் 5ல எப்படியாவது திவினேஷை கொண்டு வாங்க, திவினேஷை ஒரு பாட்டாவது பாட வச்சிருங்களேன் அப்படின்னு சொல்லி தான் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆனாலுமே திவினேஷுக்காக வெயிட் பண்ணி காத்துட்டு இருந்த மக்களுக்கு இப்ப திவினேஷ் பாடல அப்படின்றது ஒரு பெரிய கவலை தான். எப்படியாச்சும் திவினேஷோட வாய்ஸ கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு எதிர்பார்ப்பா காத்துட்டு இருக்கிறாங்க. உண்மையாகவே திவினேஷோட குரலை கேட்காதது ஒரு வெறுமையா இருக்கு. திவினேஷோட வாய்ஸ் மனசுல என்னமோ பண்ணிட்டு இருந்தது. இப்ப சடனா திவினேஷ் பாடல அப்படின்றதும் அதை ஏத்துக்க முடியாம நம்மளோட ரசிகர்கள் திவினேஷ் எப்படியாவது கொண்டு வாங்க அப்படின்னு தான் எல்லாருமே கேட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த இன்ட்ரடக்ஷன் ரவுண்ட்ல நம்மளுடைய சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 4 போட்டியாளர்கள் எல்லாருமே வந்திருக்கிறாங்க. ஆனா அதுல நம்மளோட திவினேஷை காணல. திவினேஷ் மெகா ஆடிஷன்லயே செமையா கலக்கியிருந்தாங்க. இந்த இன்ட்ரடக்ஷன் ரவுண்ட்ல வருவாங்களா என்றதுதான் பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கு. மற்ற போட்டியாளர்கள் எல்லாரும் வந்திருக்கிறபடியா திவினேஷும் வரலாம் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்கிறோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த சீசன் 5ல யாரோட பாடலுக்காக நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? திவினேஷோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த சீசன் 5ல ஏதோ ஒரு வழியில திவினேஷ் ஒரு பாடல் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆசைப்படுறீங்களா என்றதையுமே மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.